வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் செய்யக்கூடிய சன்னா மசாலா கறி செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் கொண்டக்கடலை எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொண்டக்கடலை ஊற வச்ச தண்ணியிலையே கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி 4 விசில் வர்ற வரை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கடலைக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஒரு கல்பாசி, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், இது கூட 1/4 கப் தேங்காய், 1 கரண்டி கொண்டக்கடலை, அதாவது 10லிருந்து 15 கொண்டக்கடலை எடுத்துக்கிறோங்க. கொண்டக்கடலை அரைக்க வேண்டாம் அப்படின்னா தனியாக எடுத்து மசிச்சு நம்ம சன்னா மசாலாவில் சேர்த்துக்கலாம். இது குழம்பு கெட்டி ஆகிறதுக்காக சேர்த்துக்கிறது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் இப்போ 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை அரைச்சி எடுக்கிறனா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சன்னா மசாலா கெட்டியாக வர்றதுக்காக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது சன்னா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடான உடனே 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கின பின்னாடி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கண்ணாடி பதம் வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், குழம்பு மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்த பின்னாடி நம்ம தேங்காய் கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் தாளிக்கும் போதே சேர்த்துக்கிறோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்ட பின்னாடி லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நாம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.